வெல்கம் டு சவனா ஃபிசியோக்கள் நேக்கட் இஸ் பிசியோ டைம். இந்த பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து பேக் பெயின், ஸ்டாண்டிங் அப்போ க்ளூட்டியில் ஒரு ஷூட்டிங் பெயின், மைல்டு ரேடியேஷன் இருக்குது. அவரால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட அவரால் நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கண்டிஷன்னா டிஸ்க் ப்ரலாப்ஸ், சயாட்டிகா. ஸோ எல்லா பேக் பெயினுமே டிஸ்க் ப்ரலாப்ஸ் கிடையாது, எல்லா ரேடியேட்டிங் பெயினுமே சயாட்டிகா கிடையாது. தயவுசெய்து உங்கள் பெயினுக்கு நீங்களே ஒரு டயக்னோசிஸ் முடிவு பண்ணாதீங்க. இவரை நான் எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் இவருடைய கம்ப்ளைண்ட் வந்து எஸ்ஐ ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ எஸ்ஐ ஜாயிண்ட்டை மட்டும் நான் கரெக்ஷன் கொடுக்குறேன் த்ரூ டேப்பிங் அண்டு ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். இந்த ரெண்டுமே 1 வீக்கில் அவருக்கு பெயினை வந்து 0 கொண்டு போயிடுச்சு. ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்க்கு அவரால் நிற்க முடியுது. இன்னும் ஒரு 1 வீக்கில் ஒரு எக்ஸசைஸ் தெரப்பியை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த பெயின் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். என்றைக்குமே ஒரு பேஷண்ட்டோட பெயினை மட்டும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறதை விட அந்த பேஷண்ட்டை ப்ராப்பராக எவால்வேட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பி நம்ம சஜஸ்ட் பண்ணோம்னா அந்த பெயின்லேருந்து அவர் ரிலீவ் ஆகுவாது. ஃபிசியோதெரப்பி மேலே அவருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். வீடியோ மூலம் என்னுடைய கன்க்ளூஷன், பேஷண்ட்டோடைய பெயினை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக எவால்வேஷன் பண்ணணும். பெயின் என்ன ரீசனால் வருதுன்றது ஒரு கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் எப்பயுமே பெயினை நோக்கி இருக்கக்கூடாது, அவங்களுடைய கண்டிஷன் நோக்கி தான் இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும். தேங்க்யூ ஸோ மச்.